ஏய் அம்மா ஃபவுண்டன். ஃபவுண்டன் நல்லா இருக்குல்ல? ம். நம்மளோட புது வீட்ல ஃப்ரண்ட்ல உங்களுக்காகவே டெக்கரேஷன் வைக்க போறேன். இதுதான் ஏய் ஆமாவாடி. உங்களுக்காக தான் வைக்க போறேன். இங்க நின்னாலே அப்படியே பாரு. குளிக்கவே வேணாம் போல. ஜாலியா இங்கே நின்னுக்கலாம். ஏய் நான் நினைச்சிட்டேன்டி. அம்மா நீங்க குளிக்கிறதே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். இது வேறயா? வாங்க சீக்கிரம் போலாம். சொல்லிட்டாமா? விஷம் 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 விஷம். ஓ ஓ எத்தனை அழகு 20 வயதினிலே. லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே. அம்மா ம். இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கார்டன் வாங்கி தரணும். நீங்களும் என்ன மாதிரி ஆடிட்டு வரணும். அதை பார்க்கணும். அதாம என்னோட வாழ்நாள் லட்சியமே. நானா எப்படி இருக்கும்? ஓ ஓ எத்தனை அழகு 20 வயதினிலே. லவ். என்ன இமேஜினேஷனா? வேணாம், என்னால அப்படி கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. ப்ளீஸ் நோ. போலாம் வாங்க. அம்மா நீங்க இப்ப மட்டும் ஒன்னு சொல்லுங்களேன். இந்த கடையெல்லாம் கூட உங்க பேர்ல எழுதி வச்சிடுறேன். ம். மா மா நான் உங்களுக்கு மைசூர் பேலஸ் வாங்கி தர போறேன். மா நான் உங்களுக்கு பிருந்தாவன் கார்டனே வாங்கி தர போறேன். அதுக்கு पानीपुरी बेलपुरी गरम चाया पानीपुरी बेलपुरी गरम चाया पानीपुरी बेलपुरी गरम चाया. மாங்காய் வேணும், தேங்காய் வேணும், சாக்லேட் வேணும், ஏதாவது திங்க தேடுதுன்னு கேட்டா வாங்கி கொடுக்க போறேன். அதுக்கு ஒருத்தன் என்னடானா மைசூர் மகாராஜா வாழ்ந்த பேலஸ எனக்கு எழுதி தருவாராம். ஒரு அம்மா கவர்மெண்டோட பிருந்தாவன் கார்டனை எனக்கு எழுதி தருவாங்களாம். ரெண்டு பேரும் பொய் சொல்லலாம், ஆனா இவ்ளோ சொல்லக்கூடாது. ஆனா நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வாங்கி தரேன்னு சொல்லும் போது கேட்க நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் மனசாட்சி வேணாமா? மாங்காய் வேணுமா, பேல்பூரி வேணுமா, வாங்கி தரேன். இன்னொரு வாட்டி என்ன இப்படிலாம் ஏமாத்தாதீங்க. காலையில இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். நானும் ட்ரை பண்ணேன், பட் மாத்தி மாத்தி நல்லா சமாளிக்கிறீங்க. நாளைக்கு இன்னொரு கதைலாம் விடாத. நாளைக்கு எங்க போகணும்னு நான் சொல்றேன். சரி எங்கமா போறோம்? நாளைக்கு நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸா? ம். யாரா இருப்பா? சரி அடுத்த எபிசோட்ல பாப்போம்.